قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ونستغفره ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم ولا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتل كافة واعلموا أن الله مع المتقين. பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் நம்மளை படைச்ச பிறகு நாம் எப்படி வாழ்ந்தால் நல்லது, எப்படி வாழாவிட்டால் நமக்கு வாழ்க்கையில் செழித்து கிடைக்காது என்பது நாமளே சிந்தித்து கண்டுபிடிக்க வேண்டிய அளவுக்கு இல்லாமல் நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்பாகவே நாம் வாழ்வதற்கான எல்லா வஸ்துக்களையும் தயார் செய்துவிட்டு நாம் எப்படி வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையும் எல்லாம் திட்டமிட்டு அமைத்து விட்டான். ஒரு பெரிய பாக்கியம். அப்படி அமைத்தோடு அல்லாமல் அதை நூலாக, அதை ஒரு செய்தியாக ஒருவரை தேர்வு செய்து அவருக்கு அல்ல அதை கொடுத்து அதை நடந்து வழிகாட்டவும் செய்கிறார். ஒரு புக்கு இருக்கு, அந்த புக்கை வைத்து நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அருமையான வாழ்க்கை திட்டத்தை சிலர் தந்திருக்கிறார். ஆனால் நாம் எல்லாம் தேடி என்ன நல்ல வழி எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்ன அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. திருமறை குர்ஆனையும் அந்த குர்ஆனுடைய விளக்கமாக வாழ்ந்து வழிகாட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையில் படித்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்மளுடைய இல்லாத பெரிய குறை என்ன, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு சிறப்பான நாள் என்பது தெரியும். எப்படி சிறப்பு அப்படின்னா, ஏனைய நாட்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் சூரியன் உதித்து சுமார் ஒரு 20-25 அரை மணி நேரம், அதற்கு பிறகு இந்த நேரத்தை ஒரு 4-5 பங்குகளாக பங்கு வச்சுருக்காங்க. முதல் நேரத்தில் வந்து ஒட்டகம் கிடைக்கும். ஒட்டகத்தை அறுத்து ஒரு குர்பான் கொடுத்தா எவ்வளோ நன்மை கிடைக்கும், அந்த நன்மை கிடைச்சிடும். அது வாங்குற ஆளே கிடையாது யாருமே. 2வது நேரம் ஒரு மாட்டை அறுத்து குர்பான் கொடுத்தா கிடைக்கிற நன்மை. 3வது ஆடு, 4வது கோழி, 5வது கோழி முட்டை. கோழி முட்டை கூட கிடைக்காது. நம்ம நிறைய கொஞ்சமாக வருவோம், ஏன்னா தெரியல. பாருங்க, ஏதாவது புதுசாக ஒரு அறிக்கை விட்டாலும் ரேஷன்லையோ இல்லை எங்கேயாவது கவர்மெண்ட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லையோ தாலுக்கா ஆஃபீஸ் அறிவிச்சுட்டா 6 மணிக்கு வந்து 5 மணிக்கு போயிருப்போம். அங்கே கிடைக்குமா அது எல்லாரும் நீ தான் கிடைக்கும் போதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. கொஞ்சம் கிடைக்கும், கிடைக்காம இருக்கலாம். கிடைச்சது நம்ம புண்ணியமாக இருக்க போகிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருக்கா அங்கே போயிடுவோம். ஆனால் நிரந்தரமான வாழ்க்கை, இனிமையான நீங்காத இன்பம், சொர்க்க வாழ்க்கை அப்படி உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. உலகத்தில் என்ன கிடைச்சாலும் ஒன்று நம்ம விட்டு அது போயிடுவோம், அதை விட்டு நம்ம போயிடுவோம். யாரும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் இருக்க போகிறதும் இல்லை. அதே மாதிரி கிடைக்கிற பாக்கியம் நிரந்தரமாக இருக்க போகிறதும் இல்லை. ஆனால் நிரந்தரமான பாக்கியம், நுழைந்ததிலிருந்து இறுதி வரை கிடைக்கிற பாக்கியம் சொர்க்க பாக்கியம். அவர் சொர்க்கம் தான் என்ன,
எதை எப்போ எப்படி நினைக்கிறோமோ நினைச்சது நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி கிடைக்கிற ஒரு பொருள். சொர்க்கத்து மட்டும்தான் அது முடியும். என்ன நினைச்சாலும் நினைச்ச இடத்துல கிடைச்சிடும். ஆனா இங்க அப்படி இல்லை. என்ன நினைச்சாலும் அதை அடைவதற்கு சிறிய முயற்சி. ஒரு தண்ணி கிடைக்குதான் தண்ணி கிட்ட போய் சேர்த்து குடிக்கணும். அதில் யார்கிட்ட போய் தண்ணி எடுத்தாப்பாடு கேட்கணும். உடனே வாய்ப்பழம் தண்ணி வந்துடுமா? நல்லா வந்துவிட. சொர்க்கம் அப்படி இல்லை. வாய்ப்பழம் தான் போய் தண்ணி வந்துடும். என்ன தண்ணி வேணா சேர்க்கலாம். கூலாவா சூடாவா நடுத்தரம் எப்படி நினைக்கிறோம் அப்படி கிடைக்கும். அப்ப சொர்க்க வாழ்க்கை என்பது நினைத்தது போல நினைத்த இடத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம். எவ்வளவு பெரிய பாக்கியம். அது உலகத்து யாரும் கிடைக்காதுங்க. எவ்வளவு பெரிய உலக ஆண்ட மன்னனாண்டாலும் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, உலகத்துல மனுஷன் வாய்ப்பு வர தேவை அதிகமாகும். ஆனா சொர்க்க பாக்கியத்தை எந்த தேவையில்லை, நினைச்சு கிடைக்கும். அதனால அப்படிப்பட்ட சொர்க்க வாழ்க்கையை அடைவதற்கான வழிகள்னு ஒரு வழி என்ன, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகள்ல முன்னாலே வரும். திருமறை குரான் படிக்கணும். குரான் படிக்காம முஸ்லீம் நான் சொன்ன நம்ம ஏமாந்துருவாங்க. ஏன் தெரியுமா? உலகத்திலேயே உலக மக்கள் ஒருத்தரை பாராட்டுவாங்க. உதாரணமா நான் பொட்டல் பேர் வச்சுக்கல, எங்க ஊரு தென்காசி அப்படி வச்சுக்கோங்க. எங்க அங்க போய் கேட்டீங்கடா பெருமை அவனா அப்படிமா சொல்லுவார். அவரா அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒரு காலம் அப்படிலாம் பேச முடியாது, இப்ப என்னமோ பரவாயில்ல பெரிய ஆளா இருக்கான் அப்படி சொல்லுவாங்க. இப்படி உலகத்துல பெரும்பகுதி மக்கள் 100க்கு 90%, 99% பாத்தீங்கன்னா உள்ளூர்ல அவர் மதிக்கப்பட்டவா இருக்க மாட்டான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த ஊரில், அவர் பிறந்து வளர்ந்த ஊர்ல சர்வ சாதாரணமா குடி கொள்ளை விபச்சாரம் திருட்டு நிறைந்திருந்த காலம். அப்படிப்பட்ட மக்கள் குடித்து போதையா இருக்கும்போது கூட முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் போகும்போது சாதிக்கு போகிறாருமா, வேற சொல்ல மாட்டான். அல்லமீன் போகிறார், நாணயமான ஆழ்ப்பான், உண்மையான ஆள் என்று குடிகாரனும் போற்றிய ஒரு மனிதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அழகு அதிசயங்க. எந்த ஊருக்கு கேளுங்களேன், அவனா அப்படிதான் சொல்லுவான். இல்லை கொஞ்சம் கட்டி அவரா இருக்காமா, அவ்வளவுதான். ஆனா பிறந்த ஊரிலேயே அதுல இன்னது மோசமான குடிகாரன், விபச்சாரன், திருட, எல்லாத்திலும் கெட்ட பழக்கம் உள்ளவங்க அவங்கள பாராட்டினான், அவங்கள புகழ்ந்து சொன்னான். அப்படிப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க பிறந்த ஊர்லேயே பாராட்டப்பட்டாலும் அல்லாஹ் அவரை எப்போ நபி ஆக்கினா, முஸ்லீம் ஆக்கினான்னா குரான் இறங்கின பிறந்தான். ஏன்னா மலை நல்லா படிச்சு இராக்கில உட்கார்ந்தான். உட்கார்ந்து நல்லா இருக்கிறான்னு படிக்க தெரியாதான், படிக்க தெரியாது நபிக்கு. படிக்க தெரியலன்னு நல்லா விட்டானா? இல்லை. ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா கட்டி அணைச்சு, அதில் எந்த அளவுக்கு சொன்னாங்க, வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆள் வந்தார், கட்டி பிடிச்சார். இப்போ கூட பயமா இருக்கு, எலும்புலாம் முறிஞ்சு போற கட்டி பிடிச்சாரு. அவர் யார் பயமா இருக்குன்னு தன் மனைவிட்டு வந்து சொன்னார். அப்ப அங்க இருக்க படிக்க தெரியல, படிக்க தெரியாது, உண்மைதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசு வரையில யார்கிட்ட என்ன செய்யல, வண்டி போட்டு படிக்கல. அல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு ஆசிரியே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர் அல்லாஹ் தான். அவன் தான் முதல்ல படிச்சு கொடுத்தான். அவ படிக்கணும்னு படிக்க தெரியாது, அவ படிக்க வச்சான். அப்ப எப்ப குரானை படிச்சாங்களோ அப்பதான் அவங்க பூமியிலாங்க. ஏன் நம்மளாம் அடிக்கடி ஒரு சுறா இரவு படுக்கும் போது ஓத சொன்னாங்க, ஆமன் ரசூல் மா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி. ஆமன் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் நம்பினார், பிமா உன்ஸில இலை, அவருக்கு இறக்கப்பட்டதை நம்பினார். அப்ப அல்லாஹ் இறக்கின பிறகு அவங்க நம்புறாங்க அல்லாஹ்வுடைய வேதம். அப்ப எப்போ அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறான்னு அப்பதான் முஸ்லீமாக பூமியாக மாறும். நமக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் கேட்டீங்கன்னா, உலகத்துல எந்த வேலை செய்தால் அதாவது கூலி உலகத்திலே கிடைச்சிடும். தினசரி கூலியோ வார கூலியோ மாச கூலியோ எப்படியோ அப்படி கிடைக்கும் போது எண்ணியும் பார்த்துருவோம். குறைஞ்சா என்ன குறைகள் கேட்கவும் செய்வோம். அப்ப இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிற வருவாயை கணக்கிட்டு கொள்வோம். ஆனா யாராவது நம்ம விழா தொழுதம் யாராவது நினைச்சு பார்த்துக்கலாம், நம்மளை சும்மா தொழுது நல்லா ஏற்றுக்குவானா, ஒரு நாள் 5 வேளை தொழுது நல்லா ஏற்றுக்குவானா? யோசிச்சு பார்த்தோமா? இல்லை. யாருக்கு அது மாதிரி எண்ணமும் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நம்ம தொழுகையே இந்த உலகத்திலே அல்லாஹ் அன்னைக்கு ஏத்திட்டா உன் தொழுகைக்கு இந்த நன்மை நல்லா தரல. நாம தொழுத உண்மையானதாக சரியானதாக இருந்தால்
அதுக்கு பல இங்க மறுபையில். அதனால நம்ம நிறைய பேருக்கு என்ன செய்யல, நீ வெள்ளிக்கிழமையில எப்போ போகணும் பிந்தி போயிட்டோமே என்ற கவலையே இல்லை. குரானை படிக்கலையே, அதை பற்றி சிந்தனையே நமக்கு இல்லை. ஒரு திக்ரு அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க ஒன்றுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் மாறுங்க. வெள்ளிக்கிழமையாவது கொஞ்சம் முந்தி வாரு. லீவு போடுறவங்க சில பேர் மத்தியானத்துக்கு போடுவாங்க, போடக்கூடாது. காலை லீவ் ஆகும். ஏன்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய நாள் இது. அப்ப இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம பயன்படுத்தணும். முதல்ல என்ன செய்ய போறோம், குரான் படித்தல். நிறைய பேர் குரான் ஓத்திரில் கவலை இல்லை. ஒரு முஸ்லீமா இருந்தால் கண்டிப்பா குரான் படிக்க தெரிஞ்சுக்கணுங்க. 1ஆம் வகுப்பு போறான், போறதுக்கு முந்தைய என்ன செய்வோம், நம்ம பையனோட சேர்க்க போறோம், என்ன செய்வீங்க, சேர்த்து இல்லையோ என்ன செய்வோம், இல்லை கேட்கல விளங்கிருக்காங்க. என்ன அவருக்கு புக்கெல்லாம் வாங்கி கொடுப்போம், அப்படித்தானே? புக்கு செலட்டு வேலையெல்லாம் பெருசு வாங்கி கொடுத்து சேர்ப்போம். எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் எத்தனை வகுப்பில் சேர்த்தாலும் புக்கு வாங்கிடுவோம். அதை வச்சு என்ன செய்யணும், அவன் படிக்கணும். நமக்கு என்ன புக்கு? ஒரு முஸ்லீமா பிறந்தவனுக்கு என்ன புக்கு? குரான் தான் புக்கு. குரானை வாங்கவே மாட்டாங்க யாராலும். நான் சவுதி அரேபியாவில் நம்ம ஆஃபீஸில் நிறைய குரான் தரிஞ்சுப்போம். எல்லா மொழியும் இருக்கு. அந்தந்த மொழியில் உள்ளவங்க அதை கொடுப்போம். நம்மளால என்ன செய்வாண்டா, ஊருக்கு வரதுக்கு ஒரு மாதத்துக்கு இருந்தாலும் எல்லா பொருளையும் காசு கொடுத்து வாங்குவான். சேலை சட்டை துணிமணி எல்லாத்தையும் வாங்கிடுவான். குரான் மட்டும் ஃப்ரீயாக கிடைக்குமான்னு கேட்பான். அதில் சிலர் 2 குரான், ஏடி 2 எப்போ வைக்கிறேன், 1 தடவை படிக்கிறதுக்கு இல்லை பள்ளிவாசல் வைக்க போகிறேன், என்ன பள்ளிவாசல் குரானா இல்லை, நான் கொடுக்கவே மாட்டேன். அப்படி கொடுக்கணும்னாச்சா இதுக்கு வந்து 25 ரியால்தா தந்தான் தர்றவங்க, உனக்கு தர போகிறாரு படிக்கிறதுக்கு, நீ இந்த அங்கோட்டியில் வைக்க போகிறேங்கிற. வெறும் படிக்கிறது இல்லை, அங்கே வைக்கிற குரான் படிக்கிறது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யாராவது குரான் படிச்சிருக்கலாம், எவ்வளோ அடிக்கிறது பாருங்க. தப்சீரு ஹதீஸு லைக் வச்சிருக்கு. எதுக்கு? பார்வை. நீங்கள் வெள்ளாசல் சஹீல் புகார் எல்லா பாவமும் இருக்கா, நான் தொடவே மாட்டேன். தர்ஜுமா எல்லா தர்ஜுமாவும் இருக்கு, நாங்கள் படிக்க மாட்டோம். உண்மையிலே நம்ம துப்பாக்கிசாலி. எல்லா குரான் இருந்து கூட படிக்காட்டா யார் சொல்லுங்க? இல்லாட்டாலாவது ஒரு காரணம் இல்லைன்னு சொல்லலாம். குரானு தர்ஜுமா தப்சீரு ஹதீஸ் எல்லாம் அழகாக அடிச்சு வச்சிருக்கு. தயவுசெய்து கவலைப்படுங்கன்னா, நாம் ஒரு முஸ்லீம், நாளைக்கு அல்ல நம்மள்ட்ட கேட்க முடியாதுங்க. தொழுதியா, ஒழுங்கா தொழுதியா. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் உட்கார்ந்துட்டான். ஒரு ஆள் தொழுதுட்டு போறவர் ரசூலுல்லாஹ் பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னக்கலம் துஸல்லினா, நிச்சயமா சொல்ல நீ தொழலை. இப்படி சொன்னா என்ன செய்யணும்? சோடுத்தரங்க வர்ற ஏங்க இல்லை அப்படி கேட்கணும்ல. சில டக்குன்னு கேட்க மாட்டான். அவர் கேட்கல, திரும்ப போய் தொழுதார். திரும்ப வர்றாரு, அப்பவும் சலாம் சொன்னார் ரசூல். அப்பவும் பார்த்து நிச்சயமா நீ தொழலை. அப்பவும் அந்த மாதிரி கேட்கல. 3ஆவது போய் தொழுகிறார். சிலர் அப்படி விவரப்பில்லாத இருப்பாங்க. ரசூல் அவர் கேட்கறது வேண்டி விடுறான். முதல் சொல்லாமல ஏன் தொழுது தெரியலன்னு சொல்லுங்க, அவனா கேட்கட்டும். 3ஆவது தடவை தொழு சலாம் சொல்றாரு. அப்புறம் சொன்னோடனே அல்ல அவங்க கிருபை செய்யட்டு 3 தடவை தொழலைங்க. அப்போ கேட்குறாரு, முதல்ல கிட்ட விளைக்கிறீங்களா? ரசூலா சொன்னாங்க, நீ தொழுதப்பா அந்த தொழுகையா இல்லை, தொழுகை அந்த எப்படி இருக்கணும் என்று அந்த தொழுகை விஷயங்களை சொல்லி காட்டான். அவர் மனுஷன் தொழுறதுக்கு பாடம் இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா ருக்குலும் செஞ்சிக்க மாட்டாங்க. சமயந்தா அல்லா விழுந்துவான், அவன் தொழுகக்கூடாது. சமயந்தா நேரம் எழுச்சி சில ஹரைபிள்ளை நான் பார்த்துருக்கேன். சமயந்தா அறிவன் சொன்ன மறுபடியும் டாம் சத்தம் இருக்கும், வேகம் ஓடுவான். அவன் தொழுகவே கூடாது. சமயந்தா நேரம் எழுச்சி நம்ம உறுப்புகள்லாம் ஆடாமல் அசையாமல் இருக்கணும் ஒவ்வொரு நிலையிலையும். அதுக்கு பிறகு அடிச்சுக்கணும். சிலவர் சுஜூல் எஞ்சிக்கவே மாட்டான், அப்படியே தலைக்கு திரும்பி போயிடுவான். அவனும் தொழக்கூடாது. இவன் நிறைய பேரை பார்க்குறேன், அவனை பார்த்து கூட்டு சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ தொழவே இல்லை, தொழுகை செல்லாது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். அது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச காரணம் தான். என்ன சொன்னா இதுதான் நினைப்பீங்க. என்ன காரணம்? தெரிஞ்சு செய்யறதில்லை, அவ்வளோதான். உலகத்தில் எதை செய்தாலும் தெரிஞ்சு செய்வீங்க. ஒருத்தர் பக்கத்தில் கடை விட்டுட்டு தூரம் இன்னும் கிடைப்போம். என்னடா நான் ஏன் சொல்லுங்க, ஒரு 20 பைசா கம்மி, ஒரு 50 பைசா கம்மி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கான். அங்கே கொஞ்சம் லாபம்,
நல்ல பொருள். அவ நல்ல பொருளுக்காகவும் லாபத்திற்காக உலகத்திலே அலைகிற நாம் முறையான லாபம், முறையான இன்பம் எங்கு கிடைக்குமோ அந்த வாழ்க்கைக்காக எதையுமே படிக்கிறது பெரிய துர்ப்பாக்கிங்க. ஆனால் தயவுசெய்து தொழுது ஓடாது. தொழுது முடிச்சோட ஒரே ஓட்டம். யாராவது ஓடி இது வரைக்கும் நான் நிறைய சம்பாத்தியம் பண்ணி சொல்றாங்களா? எவ்வளோ சம்பாத்தியம் பண்ண என்ன வாழ்க்கை இது சொல்லாத உங்களுக்கு அவ்வளோ கம்மி தான். என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த வாழ்க்கையாக தான் ஓடணும். அவன் என்ன இந்த வாழ்க்கை அப்படித்தான். எவ்வளோ தேடினால் நிம்மதியே இருக்காது. அதனால யாருக்கு நிம்மதி இருக்கு தெரியுமா? அரசு சொன்னாங்க, யாருக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்டா அவங்க இந்த உலகத்தில் வாழும்போது மறுமை ஒன்று இருக்கிறது. அந்த மறுமைக்காக நாம் வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவருடைய கண்கள் அல்ல தேவையை குறைத்து காட்டுகிறான். யாரும் செய்திகளா அரசு சொல்றாங்க, உலகத்தை பாருங்க, எதுக்கு ஓடுறோம்? எனக்கு வேணும் அப்படி கொஞ்ச நாள் ஓடுவான். அப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டல மனைவிக்கு ஓடுவான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஓடுவான், என்ன பிள்ளை படுத்துச்சுல அவர் பிள்ளை கல்யாணம் முடிச்சுன்னு பார்க்குறோம். இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே தேட்ட ஓட்டம் அவன் வாயில் ஈரப்பண்ணி எழுதி போட்ட வரைக்கும் ஓடுவான்னு சொன்னான். கபரில் வச்சு மண்ணடி போட்ட பாருங்க, அது வரைக்கும் தான். அது ஓட முடியாது. அதனால அதோட முடிஞ்சு வச்சு வாழ்க்கை. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் எல்லாம் சிந்தி கொஞ்சம் இருந்து தூள் முடிச்ச உடனே நாம் அன்னைக்கு எல்லாரும் யோசனை பண்ணி செய்யணும் தெரியுமா? இரவு படுக்கிறோம், காலையில் எழுச்சிக்கிறோம். படுக்கும்போது எப்படி சொல்லி படுக்கிறோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாரியா, யாரெல்லாம் உன் பேரை சொல்லி மூத்தாக தூங்குன்னு சொல்லலை, மூத்தா போகிறேன் உன் பேரை சொல்லி தான் நான் பிழைக்கணும். அப்போ சாவோ வாழ்க்கை ஓக்கையெல்லாம் இருக்கு என்ன சொல்லி படுக்கிறோம். எழுச்சோட அல்ஹம்துலில்லாஹ் ஐயா நான் பால் மாமாத்தேன் எங்கள் மூத்தாக்கின பிறகு எங்களை இறக்க வச்ச பிறகு உயிர் கொடுத்தியே உலகத்தான் எல்லாம் புகழும் என்று அல்லாஹ் புகழும். அப்போ மனிதனுக்கு ரசம் என்ன பாடம் படிச்சுக்கிறாங்க? நீ வாழ்வதும் சாவுவதும் இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்போ எப்போ யாருக்காவது பிறக்கணும், யாராவது உலகத்தில் பிறக்கத்தின் அந்த நேரத்தை பிறக்கணும்னு நினைச்சு பிறந்தாங்களா? பிறக்க முடியாது. அப்படி பிறந்தா யாராவது இந்த மாதிரி கருப்பாக இருப்பாங்களா? சோப்பர் ஆசைப்படுவாங்க, பெரிய பழக்கான ஆசைப்படுவாங்க. அப்போ பிறப்பு நம்ம கையில் இல்லை. சரி, இறப்பா கையில் இருக்கா? அன்னைக்கு சாவணும், நாளைக்கு சாவணும். எத்தனையோ பேர் சாவணும் ஆசைப்படுறா, சாவ மாட்டாங்க. சில பேர் நல்ல வாழாக்கலாம் செத்து போயிடறாங்க. அப்போ வாழ்வும் நம்ம கையில் இல்லை, சாவு நம்ம கையில் இல்லை. அப்போ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை மட்டும் நம்ம எப்படி அதாக செய்ய முடியும்? வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, சாவு நம்ம கையில் இல்லை. அப்போ வாழ்வும் சாவும் நம்ம இஷ்டத்தில் இல்லை என்றால் என்ன பொருள்? அதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம இஷ்டத்தில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி. அப்போ அல்லாஹ்வுடைய இஷ்டப்படி வாழ்க்கை அமைய வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஒன்றாவது விவசாயம் வாங்குற மாதிரி முஸ்லீம்களாக எல்லாம் குரானை வாங்கணும். குரானை விளையாடுத்து வாங்குற ஆட்களே கிடையாது. ஏன்னா பள்ளியில் குரான் படிக்க ஆள் எங்கே போய் வீட்டு வாங்கி என்ன செய்ய அப்படி வாங்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு குரானை எல்லாம் காசு கொடுத்து வாங்கலாக்கு ரொம்ப கம்மி. ஆனால் இன்ஷால்லா முயற்சி பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு குரானுக்கு அழகான ஒரு இந்த மாதிரி நம்ம காலம் மாதிரி 10-30 வருஷமும் கிடையாது. தர்ஜுமா வந்து தப்சீர் விளக்க உரை, ஒவ்வொரு ஆயத்து எங்கே இறங்குச்சு, எப்போ இறங்குச்சு, என்ன இறங்குச்சு என்ற விளக்க உரையோடு அழகானவரால் இப்னு கஸீர் தப்சீர் இருக்குது. அது தமிழில் போட்டிருக்காங்களா, அருமையாக இருக்குது. உதாரணம் பதுர் என்று வந்தால் பதுர் எங்கே இருக்குது, அது எங்கே ரசூலா இருந்த மதீனாவுக்கு அது எவ்வளோ தூரம், அங்கே ரசூலா எந்த இடத்துக்கா துவா நாங்கள் அழுது துவா கேட்டாங்க, மலக்கியம் எல்லாம் பற்றி படம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்குதா நிரந்தரமானதே எல்லாரும் தெரியுது. அப்போ நிரந்தரமான வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய கொஞ்சம் முயற்சி, துனியாக்காக செய்கிற முயற்சியில் ஒரு 100ல் 1 செய்யணும்லங்க. எல்லாம் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, யாராவது ஏதாவது முயற்சி செய்யணுமா? எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு நாள் கட்டாயம் மூத்தாயிருவோம். மூத்தாலும் நம்மளை கட்டாயம் எந்த வீட்லையாவது என் வாப்ப மாதிரி உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொன்னவங்க கூட மூத்தாட்டம் என்ன செய்வாங்க? அடுத்து அடக்கத்துக்கு போயிருப்பாங்க வேகமாக. அதுதான் இயல்பு. எவ்வளோ பிரியமாக இருந்தாலும் எவ்வளோ மரியாதை இருந்தாலும் அடுத்த வேலை அடக்கம்தான். சரி, அடைக்கிற பிறகு எந்த மகனாவது கபல் ஒரு நாள் இருப்பானா? நம்ம வசியத்தையும் பண்ண வச்சுக்கோமா, எப்பா நம்ம மூத்த ஒரு நாள் கபல் இருப்பானா? எவனும் வரமாட்டான். அடக்கிறதோட சரி, மண்ணல் போட்டதோடு முடிச்சு.
அந்த பக்கம் அடுத்து வர மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்மை மூடிய பிறகும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கான ஒரு துணைவன் இருக்கிறார், ஒரு உதவியாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? இந்த உலகத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்ம படித்து அதை விளக்குவார் அதிசயப்படி. ஏன்னா குரானை படிச்சு வச்சுங்களேன், குரானை மட்டும் வச்சு விளங்கவே முடியாது. ஏன்னா குரான்ல எங்கேயுமே 5 தொழுகங்கள் இல்லை, எங்க தொழுகணும் இல்லை. எப்படி தொழுகணும்? படிச்சா குரானை படிச்சு தொழுதுன்னு அப்படி தெரிஞ்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமே குரானை பார்த்து படிச்சுதான் தொழுகிறதே கிடையாது. ஆனா தொழுகண்டா என்ன என்று குரானை படிச்சோம்னா அந்த குரான்ல எங்கேயுமே 5 எழுத்து தொழுவுங்க, கையை கட்டுங்க, அத்தியாயம் அப்படி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குது? அந்த தொழுகண்டா என்னன்னு தேடினா ஹதீஸ்ல தான் தேடணும். அதையும் எல்லாம் சொல்லிட்டான் நபி, இந்த குரானை நான் இறக்கிருக்கிறேன் மக்களுக்கு விளக்கி காட்டுவதற்காக. அப்ப ஹதீஸ் தாங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தான் குரானுக்குரிய விளக்கம். ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு பாடத்தை பசுமையாக்கணும். இந்த பாடத்தை குரானை படிக்கணும். அதான் விஷால் இன்னையிலேருந்து கொஞ்சம் முயற்சி செய்யும். ஆனால் ரொம்ப ஈஸி, ஆனால் கஷ்டம். ஏன்டா ஈஸியை கஷ்டமாகவும் கஷ்டத்தை ஈஸியாக காட்டுறாள் யார் தெரியுமா? எல்லாரும் தெரியும். தெரியுமில்ல? யாரு யார் தெரியாதா? தெரியுமா தெரியாதா? செய்தான், அவன் தான். கஷ்டமான வேலை பாருங்க, ரொம்ப லேசாக செய்வாங்க. ஒவ்வொரு கஷ்டமா 2000 போய் பாருங்க, பள்ளி உட்கார்ந்து குரான் எடுத்து கையில் வச்ச உடனே யாவரும் அது வெளியே வந்து கூடுவான். அப்பாவது ஒரு சீட்டை வருவான். அப்ப என்னன்னா ஷேத்தானுக்கு பயங்கர விரோதி. அதான் சொல்ல, இன்ன ஷேத்தான் அதுவுல்லக்கும்ங்கிறான். ஷேத்தான் உங்களுக்கு விரோதி, ஃபத்தஹிது அதுவா, அவனை நீங்க விரோதியாகவே ஆக்கிக்கணும். இல்லண்டா இன்னமா எது இசுபர் எக்கூர் சரி, அவன் அழைக்கலாம். என்ன காரணத்துல? நரகத்துக்கு அழைக்கிறான். அவ ஷேத்தானுடைய அழைப்பு நரகத்தின் பக்கம், குர்ஆன் அழைப்பு சொர்க்கத்தின் பக்கம். அவன் கொஞ்சம் முயற்சி செய்து நாம தொழக்கூடிய தொழில் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால படிக்கிறது மிகப்பெரிய பாக்கியம், வாய்ப்பு. என்ன தெரியுமா? முந்தி மாதிரிலாம் இவன் நான் குரான் அதிக புக்கெல்லாம் தொடர்றதில்லை. 10 வருஷம் முன்னாலாம் ஒரு வெள்ளிக்கிழமை பேன் பண்ண ஒரு 1/2 மணி நேரம் கிதாப் எடுத்து பார்த்து அழிச்சு எடுத்து பார்த்து அது எங்க நம்பருக்கு எப்படியெல்லாம் போகணும். இப்போ அப்படி ஒன்றுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே கூகுள் மாதிரி உலகத்தில் ஒரு பெரிய அதிசயம் ஒன்றுமே இல்லை. அதில் அதிசயம் ஒரே ஒரு வார்த்தை பற்றி அடித்தா அந்த வார்த்தை இந்த அதிசயெல்லாம் இருக்குன்னு வந்துடுது. எந்தெந்த அதிசயம் எந்தெந்த பாடத்தில் இருக்கு, எத்தனை நம்பர்ல இருக்குன்னு வந்துடுது. அதை படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு. நீங்க வேணா டெஸ்ட் பண்ண இன்னைக்கு நபி வழி தொழுகை நடிங்க, சலதாசம் தொழு பூரா வந்து அதுக்கு தர்ஜுமா அர்த்தம். அது மாதிரி தப்சீர் அப்படித்தான், தர்ஜுமா அப்படித்தான். குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு அடிச்சா அர்த்தம், விளக்கம்னா விளக்கம் வந்துடும். அப்ப இன்னைக்கு படிப்பதற்கான ஒரு பாடம் இருக்குது கூகுள். அது மாதிரி ஒரு பெரிய அதிசயம் ஒன்று கிடையாது. அவ கூகுளை வச்சு சொர்க்கத்துக்கும் போகலாம், நரகத்துக்கும் போகலாம். ரெண்டுமே கத்தி வச்சு காய்கறி விட்டலாம், மனுஷனையும் விட்டலாம், தற்கொலையும் பண்ணலாம். அது மாதிரி தான் கூகுள். அந்த கூகுளை வச்சு சொர்க்கத்துக்கு போன நினைச்சா சொர்க்க பாடங்களை படிக்கலாம், நரகத்துக்கு போனால் அது மாதிரி நரக வேலையும் அதில் இருக்கு. அதில் கொஞ்சம் முயற்சி செய்து நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற கால வரையில் முஸ்லீமை பிறந்துட்டோமா, நாம் கட்டாயம் தொழுதாக வேண்டும். அவள் தொழுகை என்றால் என்ன? நிறைய பேர் தொழுகை என்னன்னு கேட்பாங்க, தெரியாது, கோவம். இது தொழுகை என்னன்னு கேட்குறீங்க? நான் சின்ன பிள்ளையும் தொழுட்டு அவ்வளோதான். வேற எதை கட்டி சின்ன பையன் டெஸ்ட் அதை என்ன படிக்கிறேன்னு கேட்பேன். 6வது படித்து 7வது போகிறப்ப என்ன படிக்கிறேன் அதை மட்டும் சொல்ல மாட்டான், 7வது போக சேர்த்து சொல்லுவான். அப்போ என்னமா தெரியும், சில பேர்கிட்ட கேட்டால் ஏன்டா கேட்டேன்னு ஆகிடும். அவ்வளோ நேரம் பேசுவான். ஏன் தெரியுது இஸ்லாம் என்னன்னு கேட்டு பாருங்க, கோவம். இஸ்லாம் என்னன்னு கேட்குறீங்க? நான் சின்ன பிள்ளையே முஸ்லீம் தாங்க. சரி, முஸ்லீம் யாருப்பா? பதிலே இருக்க. நீங்கள் ஒரு ஆள் கேட்டு பாருங்களேன், பதில் இருக்க. முஸ்லீம்னா யாரு? கோவம். என்ன பார்த்து முஸ்லீம் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னு நினைப்பவே தவிர முஸ்லீம்னா என்ன படிக்கல. அவ்வளோ நம்ம தப்பெல்லாம் இல்லை. ஏன் நம்ம படிக்கலை? சவுதி சிராஜின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேள்வி கேட்டான், பெரிய அறிவார்ந்த கேள்வி மாதிரி கேட்டான். அவர் மண்டல கொண்டு வந்து பதில் சொன்னார். தேள் இருக்குது, அந்த தேளு அது பிறக்கும்போது யாருக்கா தெரியுமா எப்படி பிறக்கும்? தேள் எப்படி வரும் தெரியுமா?
நான் அவர் வரலாறு பார்த்து கண்டுபிடிச்சேன். ஒரு தேள் பிறக்கும் போது தாயுடைய வயிறு வெடிச்சிருப்பான். வயிறு வெடிச்சா அந்த குட்டி பிறக்கும். அப்ப தாய் என்ன செய்யறோம்? செத்து. இதை போய் கேட்கலாம், எங்க ஒரு தேள் பிறக்கும் போது தாயை குண்டுட்டு பிறக்குற ஏன் இவன் என்ன செய்வான்? மடக்கிடுவான். அவர் சொன்னாரு, அந்த தேள் அவருடைய தாயை கொண்டு விட்டு பிறந்தது, அதெல்லாம் இது அவருடைய தாயை கொண்டு சொன்னார். அது மாதிரி எனக்கே தெரியல, நீங்க வாபமாக தெரியல. இப்படியே பார்த்து தலைமுறையே என்ன செய்யறது? யாருக்கு இதை சொல்லி கொடுக்க தொலை போலேன்னு சொல்லுவாங்க. தவிர அவனும் ஏமா எப்படி பார்த்து தோல் கேட்க மாட்டான், அவங்களும் சொல்லி கொடுக்க மாட்டான். ஒருவேளை யாராவது கொஞ்சம் வேற கேட்டால் பள்ளியில் துடுவாங்க, அந்த மாதிரி துடுவது போல, அவ்வளவுதான். அங்கிருந்து ஓடி வந்துடுறது. நான் கண்ணால் கண்ட சொல்றேன், கதையெல்லாம் இல்லை, கண்ணால். ஒரு தடவை பள்ளி ஒரு ஆள் தோறாரு, இப்படி வச்சுக்காரு, இந்த மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று. நான் தொழுது முடிச்சு கூப்பிட்டேங்க, என்ன இப்படி வச்சுக்கேன் ஏங்க? நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் மேலே வச்சுருக்காரு, இப்படி வச்சுருக்காரு, இன்னொரு கீழே வச்சுருக்காரு. அப்போ எனக்கு எப்படின்னா 2 பேர் மேலே வீட்டில் வச்சுருக்காங்களே, அப்போ நம்ம 2 புது வச்சு வச்சுருக்கேன். ஜமாத்தில் நடந்த கதை நான் மெம்பர்னு சொல்கிறேன். அப்போ ஏன் தொழுன்னு வந்தாரே தவிர அவருக்கு தொழுவு எப்படி தொழுன்னு தெரியல. அப்போ நம்ம எல்லாரும் தொழுவது, தொழுகை என்னன்னு படி. வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைண்டா என்ன? இந்த ஜும்மா தொழுகை எப்போ ஆரம்பிச்சு, எங்கே ஆரம்பிச்சு, எல்லாத்தையும் ஹதீஸ்ல இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் முயற்சி பண்ணி கூகுள் அடித்து தொழில் படிக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழுகை எங்கே வச்சு கடமையாச்சு? மக்காவில். மக்காவுடைய கடைசி, அவர் வாழ்க்கையுடைய கடைசி போகிறது கடமையாச்சு. அந்த கடமையான தொழுகையை மக்காவில் அவங்க தொழலை. ஏன் தொழலை? கடமையாச்சியை தவிர எப்படி தொழலை சொல்லி கொடுக்கல. அதனால் மக்காவுக்கு பிறகு காபத்துல்லால போய் 5 நாள் தொழலை. மதீனாக்கு போன உடையும் தொழலை. பள்ளிலாம் கெட்டிட்டு பிறகு அதுக்கு ஜிப்ரீல் வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்து 2 நாள் தொழுகை நடத்தினாங்க. 2 நாள் தொழுகை நடத்திட்டு போகும்போது சொல்லிட்டு போனாங்க, நான் முதல் நாள் வந்து தொழுகையுடைய முதல் நேரம், 2வது நாள் வந்து 2வது தொழுகையுடைய கடைசி நேரம், இந்த 2க்கு இடையில தொழுகை நேரம், இதுதான் நான் எல்லா நன்மையாளுக்கும் தொழுகை காட்டிக்கிறேன். இதுதான் தொழுகையுடைய செயல், இதுதான் நேரம், இதுதான் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் தொழுகை காட்டு. எப்படி தொழுகை காட்டாங்க? ஆரம்பத்தில் வந்தோட கீழ் ரசூலுல்லாஹ் தொழுகை ஃபர்ஸ்ட்ல முதல் மெம்பர்ல ஏறி தொழுதாங்க. ஏன் மெம்பர்ல ஏறினாலும் எல்லாரும் பார்க்கணும். அவர் மெம்பர்ல ஏற என்ன செய்வாங்க? ருக்கு மெம்பர்ல 2 ருக்கு சுஜூலாம் மெம்பர்ல செய்வாங்க. பிறகு இறங்கும் போது சுஜூதுக்கு இறங்கிடுவாங்க. எல்லாம் கை கட்டுவாங்க, ருக்கும் போவாங்க, சுஜூது செய்ய முடியாது, மெம்பர்ல செய்ய முடியாது, இறங்கிடுவாங்க. அப்ப என்ன ஹதீஸ்ல பார்த்தா சஹாபா எட்டி பார்ப்பாங்க, ஏன்னா தெரியாதானே அது என்ன செய்யறாங்க. அதனாலதான் ஹதீஸ்ல பல அறிவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சில இங்க கை வச்சாங்க, இங்க கை வச்சாங்க, இங்க ஏஞ்சில கட்டினா துப்புல கட்டினாங்க, இப்படிலாம் ஹதீஸ்ல கோளாறு இல்லை, பார்த்தவங்களுடைய பார்வையில கோளாறு. இதை எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரே மாதிரி சொல்ல முடியுமா? கேட்குற ஒரே மாதிரி சொல்லுவாங்களா? நீ ஜிம்மால வந்தவங்க வெளியே போய் எல்லாத்தையும் கேட்டா சொல்லுவாங்க, சில பேர் மாற்றி சொல்லுவாங்க, நம்ம சொல்லா சொல்லுவாங்க. ஏன்னா கேள்வி இல்லை, அந்த கேட்டுட்டாங்கன்னு இதாக சொல்லுவாங்க. நம்ம ஹதீஸ்கள்ல எந்த வித்தியாசம் கோளாறும் கிடையாது. பார்த்தவர்கள் கேட்டவர்கள் தான் என்ன செய்யக்கூடாது. அதனால இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால நீங்க சரியான சஹீஹான ஹதீஸ் அடிச்சுங்கள, அந்த சரியான ஹதீஸ் எல்லாம் வந்து இதை படிக்கிறதுக்கான வாய்ப்பு திறந்த புத்தகம் மாதிரி கையில் போய் கூகுள் அதை பயன்படுத்துங்க. இன்னையிலேருந்து சில முயற்சி செய்து ஒரு ஆயத்து எடுங்க, ஒரே ஒரு ஆயத்து வரிசையாக படிச்சுட்டே வாங்க. அந்த ஆயத்துக்கு தர்ஜுமா என்ன, தஃப்சீர் என்ன, விளக்கம் என்ன கேட்ட எல்லாம் ஒரு ஆயத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையில பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்துங்க. குரானுடைய பெரிய சக்தி என்னன்னா ஈர்ப்பு. அந்த குரானை படிக்க படிக்க உள்ளது ஈர்ப்பு. அதுதான் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, குடி கொள்ளை விபச்சாரத்துக்கு எல்லாம் இருக்குது. எப்போ குரானை படித்தாங்களோ அந்த குரானை படிக்க படிக்க உலகம் போற்ற உத்துமலம் ஆயிட்டாங்க. பெரிய அயோக்கியர்களும் அவங்க தான். உலக வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசக்காரங்க, அவ்வளோ குடி கொள்ளை விபச்சாரம் சர்வசாதாரணம். ஆனால் அதே அருக்கைதான் சுப்ஹானல்லாஹ். இந்த குரான் இறங்கிய பிறகு உலகத்திலே மக்கள் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிகப்பெரிய உன்னதமான அறிவுக்கும் ஆற்றலுக்கும் நற்குணத்துக்கும் திரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய, உன்னதமாக்கக்கூடிய, சிறப்பாக்கக்கூடிய குரான் தான். அதனால் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் சின்ன முயற்சி ஒரு மனுஷன் நீயத்து வைக்க, எப்படி நான் மூர்த்தாத்துக்குள்ள குரான் முழுமையாக அர்த்தத்தோடு படிச்சிருவேன். ஏண்டா குரான்ல கிட்டத்தட்ட 14,000 வார்த்தை இருக்கு. ஆனால் 1000 வார்த்தையை படித்தா போதும்.
ஏன் தெரியுமா? 1000 வார்த்தையை நீங்க படிச்சிட்டீங்கன்னா எல்லா வார்த்தையும் படிச்சிடலாம். என்ன காரணம்? திரும்ப திரும்ப நிறைய வார்த்தை. உதாரணம் இன்ன, இன்னமா, அன்ன, அன்னமா, கது, லக்கது, ஃபக்கது, இது எல்லாத்துக்கும் ஒரே பொருள் நிச்சயமாக. இது குரான்ல பல நூற்றுக்கணக்கான இடத்துல வருது. நிச்சயமா இந்த ஒண்ணு மட்டும் படிச்சீங்கன்னா நூற்றுக்கணக்கான இடத்துல படிச்ச மாதிரி ஆயிடும். அப்ப படிக்க படிக்க வார்த்தையில் குறைஞ்சு நிறைய படிச்சுவோம். அப்ப குரான் படிக்கிறவ அர்த்தம் தெரியும். நீ குரான் படிச்சுட்டு சொல்லுவாங்க குரான் ஓதிட்டோம்னா தவிர அர்த்தமே தெரியாது. ஓதினா என்னங்க அர்த்தம்? ஓதினான் அப்படின்னு அர்த்தம். அதுக்கா தெரியுமா? ஓதினான் தெரியுமா? ஆனா எல்லாரும் ஒரு நாள் படிச்சோம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். நான் இருக்கா? நீங்க இருக்கும் படித்த உங்க ஒன்னாவது உண்டாது. நம்ம இப்ப மாத்திட்டான். ஓதாமல் ஒரு நாள் குரானியா சொன்னாவன் ஓதாமல் பலவரை படிக்காமல். நம்ம ஆள் என்ன செய்யா? ஓதுனா விளங்காம படிக்கலாம் ஓதுன்னு அர்த்தம். விளங்கி படிச்சா படிச்சாங்க அர்த்தம். ஒரு தடவை குளச்சல் ஒரு கிளாஸ் நடத்துறேன். +2 படிக்கிற பிள்ளை உள்ள வந்துச்சு. நான் ஓதினா என்ன அர்த்தம் கேட்டேன். விளங்காம படிக்கிறது ஒன்றான சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்ற? நம்ம குரான் படிக்கிறீங்க எனக்கு விளங்கலை. இமாம் துவா ஒரு அறிகள் விளங்கலை. மோல்வினா விளங்கலை. ராத்தி போனா விளங்கலை. அப்ப எதெல்லாம் விளங்கலையோ அதெல்லாம் ஓதுனான்னு அர்த்தம். குரானை ஓதிட்டேன், மோல்வு ஓதிட்டாங்க, ராத்தி போயிட்டாங்க, ஜோ ஓதிட்டாங்க, அதை பூரா ஓதிட்டாங்கிறீங்க. என் பையன் 1வது படிக்கிறாங்கிறீங்க, எல்கேஜி படிக்கிறான், யூஜி படிக்கிறாங்க, அரபி காலேஜ் ஓதுறாங்கிறீங்க. அரபிக் காலேஜும் சொல்றீங்க, படிக்க சொல்ல வேண்டியதானே? அரபிக் காலேஜும் ஓதுகிறான். அப்ப எதெல்லாம் விளங்காதோ அதெல்லாம் ஓதாங்க வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஆகவே சொன்னேன்ட்டான். அது கரெக்ட் தான். ஆனா அப்படி இல்லை. ஓதினா அழகான தமிழ். படித்தார், ஓதாமல படிக்காமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அவன் வேற பாடம் சொன்னான். ஆனால் பொருத்தமான அழகான வார்த்தையை தேர்வு செய்த முஸ்லீம்கள். ஆனா எல்லாம் விளங்குறதில்லை. ஆனால் தயவு செய்து நாம் எல்லாரும் சின்ன முயற்சி இல்லைன்னு ஆரம்பிங்க. ஒரு வசனம் மொபைல் இல்லாத ஆளே கிடையாது. திருக்கூட்டுறவுல எல்லாரும் வச்சுருக்காங்க. அதில் தட்டுங்க. அதில் ஒரு வார்த்தை, ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸ். ஆயத்திலிருந்து ஹதீஸ் வந்துடும். அந்த ஆயத்துக்கு தோதான ஹதீஸ்கள் தேடல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்து ஹதீஸ் என்று பாடமாகும் போது நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு நம்ம அங்கீகாரம் அல்ல கட்டாயம் ஏற்றுக்குவான் என்ற உறுதி கிடைக்கும். இப்போ ஜிம்மா தொழிக்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை தொழில் முடிச்சு யோசிங்க. நம்ம ஜிம்மா அல்ல ஏற்றுக்கிட்டானா அவனை கேள்வி கேட்டீங்கன்னா பதில் இருக்கா? இல்லை. ஏன் ஜிம்மானா என்ன, எப்போ தோழணும், எப்படி தோழணுங்கிற தெரிஞ்சிருந்தா நான் பரம்பராக செய்துட்டேன். அதனால் கரெக்ட். அப்போ கரெக்டுன்னு சொல்றதுக்கு ஒரு விஷயம் வேணும். ஆனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயத்து படிங்க, ஹதீஸ் படிங்க. அது மாதிரி என்ன நீங்கள் செய்ய நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமா. வியாபாரம் சம்பந்தம் அடிச்சா வரும் ஹதீஸ். விவசாயம் உண்மையில கூகுள் அதிசயமான உலகத்தில் பெரிய கூகுள் தான். எதை அடிச்சு பார்த்தாலும் வரும். படிக்க முடியாது, அவ்வளோ வரும். அது நாம் எல்லாரும் சின்ன முயற்சி செய்து உலகத்தில் நம்ம சாகிறதுக்கு முன்னால நம்முடைய நம்மை தேடி வருகிற மரணம் வருவதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு ஆளுக்கு முயற்சி செய்து நாம் என்னென்ன செய்கிறோமோ அதுக்கு அதை படித்து முறையாக செய்து நாளைக்கு அல்லா இடத்துல உயர்ந்த சொர்க்கமாகி பெறக்கூடிய வாய்ப்பு நம்ம முயற்சி செய்யணும். அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா நாம் எதை சொன்னாலும் இஸ்லாமிய பெயரில் எதை சொல்வதாக இருந்தாலும் செய்வதாக இருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை தெரிந்து சொல்லவும் செய்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தினாலே மறுமையில் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொற்குலமாகிய ஜன்னத்து உறுதிகள் பாக்கியவர்கள்லாம் தந்தாழ்வானாக பாரக்கல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி. அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாரும் கொஞ்சம் உண்மையே எப்போ ஒரு மனுஷன் தவற நினைப்பு உணவான் தெரியுமா? அது தவறுன்னு தெரிஞ்சாதான் கவலை வரும், பயம் வரும். செய்யட்டும் நம்ம என்ன செய்யல, பெரிய தவறு நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கை தவறு எதுவும் தெரியல. ஒரு நாள் சும்மா தொழில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சும்மா கிடைக்காது. சும்மா தொழில்கான ஆயிடும். நான் சொல்றாங்க கொஞ்சம் வருத்தப்படாதே, உண்மை சொல்றேன். ஏன் ரசூல் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையில மட்டும் எக்ஸ்ட்ரா சில மலர்கள் வாசல் அளிப்பாங்களாம். அவங்களுக்கு என்ன வேலைண்டா ஜிம்மாவுக்கு வர்றால மட்டும் பதிவு செய்யறது. இன்னைக்கு வந்தீங்கல்ல, வந்தால் பேர்லாம் சில பேர் சில பேர் இருக்காது. அந்த பதினவங்க என்ன செய்வாங்கன்னா இமாம் மெம்பர்ல ஏறணும்னு அவங்க உள்ள வந்துருவாங்களாம். பேப்பர்ல சுருட்டிவாங்க. அப்ப அதுக்கு பேர் யார் கிடையாது, பதிவு பண்ற ஆளு கிடையாது.
நான் சொல்றது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சொல்லாச்சு. இமாம் மெம்பர்ல ஏறிட்டா அவங்க உள்ள வந்துடுவாங்க. இப்ப நம்ம கூட அவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா ஜிம்மா முடிந்த உடனேயே இங்கிருந்து போயிடுவாங்களாம். உடனே ரிப்போர்ட் அல்லாட்ட போய் யாரெல்லாம் தொழுதாங்க. அப்போ அவங்க கொடுக்குற லிஸ்ட்டில் யார் பேர் இருக்காது, யாரெல்லாம் ஜிம்மா பிந்தி வந்தால் அவங்க பேர் இருக்காது. அது ஒரு சின்ன முயற்சி இருக்கு. வெள்ளிக்கு வாரத்தில் ஒரு நாளுங்க சுமாரெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் நாம் வித்தியாசமான நேரத்தில் கூடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருக்கிறோம். அதை கூட பலன் பெறாட்டா என்ன பாருங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கோவிலுக்கு போறவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. சர்ச்சுக்கு போறவனுக்கு. ஆனால் அவங்க வேத கையில் தூக்கிட்டு போறான், குடும்பத்தோடு போறான். மனைவி மக்கள் பிள்ளை எல்லாரும் வேதத்தை தூக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு சமுதாய கிறிஸ்டின். நான் ஏன்னா வீட்டுக்கு அவங்க நிறைய இருந்தாங்க. சுபஹான் ஆச்சரியம். 4 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. நம்ம பஜனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. பாருங்க, அவங்கள யாராவது எங்க அவன் சொர்க்கம் கிடைக்குமாட்டா? பள்ளிக்கே போக மாட்டான் பாருங்க. முஸ்லீம்கிற பேர் இல்லை, அவங்களுக்கு சொர்க்கமா? அவன் கிறிஸ்டின் இல்லை, முஸ்லீம் கிடைக்கும். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், கிடைக்காது. கிறிஸ்டிங்கிற பேரோட சர்ச்சுக்கு போறான் பாருங்க, அவனோடையும் மோசம். ஏன்னா குரானை தூக்குறதே இல்லை. அவன் கிறிஸ்டின் பைபிளை தூக்குறதுனால கிறிஸ்டின். அது மாதிரி நம்ம முஸ்லீம்னா குரானை தூக்கணும், குரானை படிக்கணும். குரானை படிக்காம நான் முஸ்லீம் வச்சா அப்படின்னு ஆயிடும். அப்போ என்ன, எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்காந்து உடனே ஓடாதீங்க. ஏன்னா ஓடி யாரும் தேடி யாரும் சம்பாதிச்சு உள்ள மாதிரி ஆளே இல்லை. ஒருவேளை கூட சம்பாதிச்சு மறுநாள் சீக்கிரம் ஓடுவாங்க. அதனால உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது, போதும் இந்த மனசே வராது. அதனால முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் படிக்க ஹதீஸை படிக்க நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் செய்யக்கூடிய பெரிய பாக்கியம் தெரியுமா? அதுதாங்க நம்ம இல்லை, நிறைய பேர் இல்லாத காலம் அதுதான். நம்ம தேவை அல்லாஹ் கண்ணில் குறைச்சிடுவார், உள்ளத்துல போதும் என்ற பலனை ஏற்படுத்திடுவாராம். சஹாபாக்கள் அதுதான் இருந்துச்சு. அவங்க எப்போ இந்த குரான் படிக்க ஆரம்பிச்சாங்களோ மனநிறைவோடு வாழ்ந்துக்கிறாங்க. உலகத்துல தேட்டம் குறைஞ்சி வச்சு குறைஞ்சினா அவங்க எல்லாம் கையெல்லாம் இல்லை, எல்லாரும் கொடுத்தாங்க, அள்ளி கொடுத்தாங்க. அப்ப என்னன்னா அவங்க உள்ளத்துல நிறைவு என்னன்னா ஆகிறது அருமை வறுமைக்காக அல்லாவுக்காக அல்லாவுடைய ரசூல் சொன்ன பாடத்திற்காக வாழ்கிறேன்னு பாடம் வந்ததுனால நிம்மதியா வாழ்ந்தாங்க. சுகமாக வாழ்ந்து சுகமாக மன்னித்தாங்க. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வாழ்க்கை அவங்க முதன்மையாக ஆட்கள். அப்போ எல்லாம் நம்ம ஒரு சின்ன முயற்சி செய்து இந்த உலகத்தில் வாழ்கிற வரையில நாம் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இஸ்லாம் சம்பந்தமாக சொல்லக்கூடிய சொற்களுக்கும் இஸ்லாம் சம்பந்தமாக செய்யக்கூடியவர்களுக்கும் இது சரியா தவறா என்று தெரிந்து செய்யுங்க. அதனால் இன்னைக்கு வந்தவங்க உங்களுக்கு திரும்ப சொல்றேன், தவறா இன்னைக்கு அவங்க வருத்தப்படுங்க. உட்கார் தொழுது முடிச்சுட்டு ஓடிடாம நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொலை வந்தேன், யாரெல்லாம் நான் தொழுகிறேன்டா வெள்ளிக்கிழமை எப்போ வரணும் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனால் நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் நான் ஜிம்மாவுக்கு செஞ்சு வர மாட்டேன், மன்னிச்சு கேட்கணும். எப்பவுமே தவறு செய்கிறவங்க தவறுக்காக வருந்தா தான் மன்னிப்பான். தௌபா என்ன சொல்லுவோம், தௌபான்னு சொல்றோம்ல, தௌபான்னு என்ன அர்த்தம்? தவறான செயலை தவறு என்று உணர்வது முதல்ல, அதற்காக வருந்துவது, இனி செய்ய மாட்டேன் உறுதிமொழி. 3 அர்த்தம் இருக்கு. தவறுன்னு உணரணும், இந்த தவறு என்னமே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தவறு இல்லாத செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்போதான் அவன் தௌபா செய்யிருக்கான்னு அர்த்தம். அது நாம் ஓராள் சின்ன முயற்சி செய்து இந்த மாதிரி தொழுது முடிச்ச உடனே தொழுதவங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க. நான் இன்னைக்கு நைட்டு இரவுல இருந்து இல்லை ஒரு நாள் படுக்கும்போது யோசிக்கிறேங்க, காலைல படுத்தோம் காலைல எழுந்துச்சு, இந்த இரவுல இருந்து காலைல எழுந்துச்சு திரும்ப இரவு போகிற வரைக்கும் என்னெல்லாம் சொன்னோம், என்னெல்லாம் செய்தோம், நம்ம சொல்ல எது தவறு எது சரி அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா உண்மை நல்லவாயிருக்கும். கவலை இவ்வளோ தவறு சொல்லிட்டோமோ, இவ்வளோ தவறு செய்யிட்டோமோ, அந்தோட அல்லா தெரியாம நினைச்சிங்க. அப்போ அல்லா எப்போ அடியார்கிட்ட மன்னிப்பு கேட்க அல்ல கையெழுந்தா அல்ல ரொம்ப பிரியப்படுறாங்க. அல்லாவுக்கு மிகப்பெரிய தெரியுமா தௌபா, தவறை திருந்தி மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா. அது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் சொல்ல 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் நான் பாவத்துக்காக மன்னிப்பு தேடுகிறேன், வ அத்தூபு இலைஹ் என்னுடைய தவறுகளை உணர்ந்து விட்டேன், அதை விட்டு விட்டேன், இனி அது போக மாட்டேன், நல்ல செய்ய உறுதிமொழி. இப்படி காலையிலே மாறி 100 தடவை சொல்லுவோம். அர்த்தத்தோடு சொல்லிட்டோம்னா நம்ம கண்களில் என்ன தவறு செய்தோம், யாருக்கு செய்யலாம் தெரிஞ்சிடும். சம்பந்தப்பட்ட ஆண்ட மன்னிப்பு கேட்கணும். அல்லாவுக்கு செய்ய தவறுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும், மனிதனுக்கு செய்ய தவறாக அவங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்கணும். ஒரு மனுஷன் நம்ம தவறு செய்யிட்டு அல்லாட்ட கேட்டால் அல்லா மன்னிக்க மாட்டான். அவன் மன்னிக்கணும் முதல்ல. அவன் மனைவியா இருந்தாலும் மகனா இருந்தாலும் அத்தாவா இருந்தாலும் பாப்பா இருந்தாலும் அம்மாவா எல்லாம் யாரா இருந்தாலும் யாருக்கு தவறு செய்தாலும் அவன் நேரடியாக செய்து மன்னிச்சுக்கன்னு கேட்கணும். அப்படி கேட்டு அவங்க மன்னிச்சா தான் அல்லா மன்னிப்பான். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம போகும்போது நம்மளோட வாழ்க்கை எப்படி அமையணும்,
குற்றமில்லாத வாழ்க்கையை போய் சேரணும். அதனால எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் மனிதனுக்கு சேர்ந்தால் மனிதத்தை, அல்லாவுக்கு சேர்ந்தால் அல்லாட்டை மன்னிப்பு கேட்டு திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் மரணமடைகின்ற வரை நாம் எதையெல்லாம் சொன்னோமோ செய்தோமோ அது எது தவறானவை என்று புரிந்து அந்த தவறுக்காக அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்திற்கு போகும்போது பாவமற்றவளாக சென்று நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்து ஃபுர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு குடும்பத்தோடு போற பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.